பா இப்போவாது உனக்கு புத்தி வந்துச்சே. ஏண்டா உங்க அப்பா வருத்தமா இருக்கிறது தெரியாம நீ இப்படிதான் பேசுவியா? வருத்தமா? என்ன வருத்தம்? அத்தை பண்றதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம கபில வீட்டுல போய் பேசிட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் சரியா? உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட்டா. ஆச்சா இல்லையா? கிளம்பு. ஆச்சு. போடா. ஆச்சு என்னன்னாச்சு? எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? புது மாப்பிள்ள வந்து அவ்வளவு தூரம் பேசிட்டு போனதுக்கு அப்புறமும் நாங்க இதே வீட்டுல இருந்தோம்னா அது அவ்வளவு சரி வராது மாப்பிள்ள. எங்க வாழ்க்கைய நாங்க பாத்துக்கிறோம். அண்ணே எங்களுக்குன்னு ஒரு வழியை நாங்களே தேடிக்கிறோம் மாப்பிள்ள. இத்தனை காலமா என்னையும் என் குடும்பத்தையும் பார்த்து பராமரிச்சு ஆதரிச்சு எங்களை எல்லாம் காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி மாப்பிள்ள. மரகதம், அண்ணன் எப்படி சொல்லிட்டேன்னு தப்பா நினைச்சிடாத. நாங்க கிளம்புறோம். ஐயோ அண்ணே. ஆச்சு இருக்கிற பிரச்சனைல நீ வேற ஏன் ஏதாவது ஒண்ணுன்னா பெட்டி கட்டிட்டு கிளம்புறங்கிறீங்க? அண்ணே இப்போ என்னென்ன இங்க நடந்து போச்சு, இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ற? நீ அப்படிலாம் எங்கேயும் போக கூடாதுனே. இல்ல மரகதம், புது மாப்பிள்ள வந்து என்ன பேசினாருன்னு நீ கேட்டுட்டு தானே இருந்த. அதுக்கப்புறமா நான் இங்க இருப்பேன்னு எப்படி எதிர்பார்க்கிற? மரகதம், நியாயமா சொல்ல போனா புனிதாவுக்கு என்னைக்கு கல்யாணம் நடந்துச்சோ அன்னைக்கே நாங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கணும். அப்படி செய்யாம விட்டது நான் செஞ்ச பெரிய தப்புதான். அது இப்பதான் எனக்கு புரியுது. சரி, இப்பவும் நேரம் கடந்து போயிடல. இப்ப நாங்க கிளம்புறோம். இதுக்கப்புறம் நாங்க இங்க இருந்தா அது நல்லா இருக்காது மரகதம். நாங்க வரோம். யாழ்னே, மாமாட்டியும் அத்தட்டின்னு சொல்லிட்டு வா, கிளம்புவோம். போயிட்டு வரோம் அத்தை. உடம்பு பாத்துக்கோங்க. போயிட்டு வரோம் மாமா. மாமா, என்ன மாமா இதெல்லாம்? அண்ணே நீங்க எங்கேயும் போக கூடாதுனே. புரியாம பேசிட்டு இருக்காத மரகதம். ஒரு பக்கம் புனிதா இதா உன்னோட பாசத்துக்கு கட்டுப்பட்டு உள்ளுக்குள்ளேயே தவிச்சு போராடிட்டு கிடக்குறா. இன்னொரு பக்கம் இவ புருஷன், அவரு புடிவாதத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த வீட்டு பக்கமும் வர மாட்டேங்கிறாரு. ரெண்டு பேரையும் இப்படியே பிரிச்சு விட்டு வச்சிருக்கிறது இவங்க எதிர்காலத்துக்கு நல்லாவா இருக்கும்? அது பெரிய பாவமாயிராதா? அந்த நல்ல எண்ணத்துலதான் ரெண்டு பேரையும் கொண்டுட்டு போய் தனி கொடுத்து வைக்கலான்னு நான் ஒரு யோசனையை சொன்னேனே தவிர எந்த தப்பான எண்ணத்திலையும் நான் அதை சொல்லல மாப்ள. அண்ணே இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அண்ணே? அண்ணே முதல்ல நீ பொட்டி எல்லாம் உள்ள கொண்டு போய் வைக்க சொல்லுனே. நீங்க போங்க, உள்ள போங்க முதல்ல. இல்ல நீ வேண்டாம். வீட்டுக்கு வந்த மருமக ஏன் வீட்டுக்கார சத்தம் போட்டதுக்கு அப்புறம் நாங்க இங்க இருக்கிறது மரியாதையா இருக்காத நீ. ஐயோ, நீங்க எல்லாரும் குடும்பமா இருக்கும்போது நாங்க இங்க எதுக்கு அண்ணி? அதுவும் இல்லாம நாங்க இங்க இருக்கிறது யாருக்கும் சுத்தமா பிடிக்கல அண்ணி. அப்புறம் எதுக்கு நீ நாங்க இங்க இருக்கணும்? நாங்க கிளம்புறோம் நீ. எதுவுமே இல்லாம நாங்க இங்க வந்தப்போ ஒரு அம்மாவா நீங்க தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க. அது நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம் நீ. மா போதும்மா, ரொம்ப பாசத்தை பொங்காத சரியா? எங்க போக போறோம்? உள்ளூர்ல தானே இருக்க போறோம். அதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குற? யோ மாம்சே, அத்தை எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ இப்படிதான் கேள்வி பண்ணிப்பியா? டேய் இங்க பாரு மேகல, அது என்ன உங்க குடும்பம் எங்க குடும்பம்னு பிரிச்சு பேசிட்டு இருக்க? நம்ம குடும்பமா இது? இது உன் குடும்பம் இல்லையா? இங்க பாரு, எதுவும் பேசக்கூடாது. யாரோ ஏதோ பேசினதுக்காக நான் உங்களை விட்டு கொடுப்பனா? யாழினி, நான் சொல்றது கேளுமா. என்னம்மா இது? அம்மா, கபிலன் எதுவும் தப்பா சொல்லல. மாமா, உங்க நோக்கமும் தப்பில்ல. அவர் இடத்துல யாரா இருந்தாலும் அப்படித்தானே பேசிருப்பாங்க. ப்ளீஸ் மாமா, அவரை காரணமா சொல்லி இங்க இருந்து போறேன்னு சொல்லாதீங்க.
அப்போ உங்க மாமா வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்றது உனக்கு பிரச்சனை இல்லையா? ஐயோ அம்மா, நான் அப்படி சொல்ல வரலம்மா. நீ சொன்னது அப்படிதாம்மா இருக்கு. நீங்க கபிலனை காரணமா சொல்லி கிளம்பி போகாதீங்க அப்படின்னு சொன்னா அப்படிதானமா இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? புரியல புனிதா. உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. அம்மா, இதுக்குத்தான் அடி ஆசைப்பட்டேன். இப்படி புகைய விட்டாதானே பெருசா பத்திக்கு. எரியட்டும் எரியட்டும். அம்மா, என்னம்மா நீங்க? நான் மாமாவை சமாதானம் பண்றதுக்காக சொல்றத இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க? வேண்டாம் மரகதம். ஏன் மரகதம்? தேவையில்லாத இந்த வாக்குவாதம், தர்க்கம், சண்டை இதெல்லாம் வேணாம். எங்களால யாருக்கும் எந்த தொல்லையும் இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எங்களை போக விடு மரகதம். நாங்க கிளம்புறோம். அண்ணே, மாமா, எல்லாரும் இப்படி தனித்தனியா கிளம்பி போனா நல்லாவா மாமா இருக்கும்? எல்லாரும் ஒன்னா இருக்கணும் தானே அப்பா இவ்ளோ கஷ்டப்பட்டாரு. நாங்க இங்க உங்களை யாருமே தப்பா நினைக்கல. நீங்க எங்கேயும் போகாதீங்க மாமா. நாச்சி, புனிதா சொல்றாள்ல, முதல்ல எல்லாரும் உள்ள போங்க. அண்ணே, அது அவரே சொல்றாரு இல்ல. அண்ணே, உள்ள போன அத்தை, இருந்து இருந்து எங்க அப்பா சரியான முடிவு எடுத்திருக்காரு. அதை கெடுத்துறாதீங்க அத்தை. ஐயோ மாமா, என்ன பேசுறீங்க நீங்க? அத்தை, ஃபர்ஸ்ட் நீங்க பெட்டியை கொடுங்க. இல்ல புனிதா, வேண்டாம் கொடுங்க புனிதா. அத்தை. போச்சுடா. இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. எல்லாரும் உள்ள போங்க. புனிதா, நீ போடா கண்ணு. பொட்டியை கொண்டு போய் உள்ள வை. மாமா வாங்க. அத்தை வாங்க அத்தை. ஆமா ஏய், போங்க உள்ள உள்ள. நிக்கிற. போ. உள்ள போங்க. போங்கறேன். என்னத்த உள்ள நீங்க? போமா. ச்சே. போங்க. புது கிளைண்ட்டுக்கான கூட்ஸ் எல்லாமே செக் பண்ணி அனுப்பிட்டேங்க்கா. நம்ம லாரியில் தானே அமிச்ச? ஆமாக்கா. போன முறை தேவையில்லாம வேற இடத்துல சரக்கெல்லாம் சிக்கி ஐயோ அதுல கிடைச்ச அனுபவமே ஒதுண்ட சாமி ஆயிடுச்சு. வாங்க மாம். என்ன எப்ப பார்த்தாலும் கையில ஃபைலோடவே தெரியுறீங்க? 2 பேரும் எங்கேயாவது ஜாலியா போயிட்டு வரலாம்ல. சரவணா, அக்கா சும்மா கேட்டேங்கா, உடனே கோவப்படாதீங்க. உட்காருங்க. சொல்லுங்க கபிலன். நம்ம டெண்டர் கொட்டேஷன் அனுப்பணும். நான் கொட்டேஷன் போட்டு உங்களுக்கு மெயில் அனுப்பி ரொம்ப நேரம் ஆகுது. அதை நீங்கள் என்ன அப்ரூவ் பண்ணாமலே இருக்கீங்க. அது சொல்லிட்டு இதோ இந்த ஃபைல் அப்படியே உங்கள்கிட்ட சைன் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். கொட்டேஷன் பார்த்தேன். அது சம்பந்தமா கொஞ்சம் லீகல் அட்வைஸ் தேவைப்படுது. ஓ, இப்பதான் அந்த வேலையை முடிச்சேன். இதோ உடனே கையெழுத்து போட்டு கொடுத்து அனுப்பிடுறேன். சரி.